சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. தான் சார்ந்த சமுதாயத்துக்கு என்ன நல்லது பண்ணும் அப்படிங்கறத சொல்றதுக்கு சசிகலா தயாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல உங்களுக்கு சின்னமா என்ன செஞ்சாங்கன்னு முதல்ல பச்சோந்தி ஆர்பி உதயகுமார் சிந்திச்சு பார்க்க. இந்த முட்டாளு இந்த ஆர்பி உதயகுமார் சின்னம்மா என்ற ஒரு பொதுவான ஒரு பெண்மணியை கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஒரு ஜாதிக்குள்ள நீ ஏன் அடக்குறன்னு கேட்கிற. நீ வேண்டா ஜாதி ரீதியா வேணா இருக்கலாம், சின்னம்மா ஜாதி ரீதியா கிடையாது. தான் சார்ந்த சமுதாயத்தை பயன்படுத்தி சசிகலா தன்னை வளர்த்துக்கிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கான பதில் இல்லையே. அவர் சொல்றதை மட்டும் நீங்க மனசுல ஏத்துக்க கூடாது. ஒட்டுமொத்த சமுதாய மக்களே அவங்கள தான் தலைவியை ஏத்துக்கிறாங்க. அதை ஏன் இவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாய வட்டத்துக்குள்ள கொண்டு வரணும்? எடப்பாடி பழனிசாமி நடத்த நிர்வாகிகள் கூட்டத்துல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. இதுல சசிகலாவை சேர்க்கணும் அப்படின்னு ஏம் டிராப் பண்ணி கேட்டதுங்க யாருன்னு பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகள் தான். எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் கூட்டம் வேண்டாம் போடலாம், பொதுமக்களை கூட்டம் கூட்டி எப்ப என்னுடைய தலைமை ஏத்துக்குங்க, எனக்கு ஏன் தொடர்ச்சியா தோல்வியை கொடுக்கணும்னு கேட்க தெம்பு இல்லாதவங்க நிர்வாகிகள் கூட்டம் போடுறாங்க. நிர்வாகிகளை ஓட்டு போடுறவன், நிர்வாகிகளை கொடி பிடிக்கிறவன். 2024 மக்களவை தேர்தலில் தேனி ராமநாதபுரம் தவிர்த்து எந்த தொகுதியில உங்களால அதிமுக பின்னுக்கு தள்ள முடிஞ்சது? எதுல ஜெயிச்சு வந்துட்டாங்க? நான் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. சின்னம்மா சுற்றுப்பயணத்தினுடைய தாக்கம் தான் 10 தோல்வி பழனிசாமி என்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதிமுக தொண்டர்கள். எடப்பாடி பழனிசாமி நினைச்சாதான் சசிகலாவால கட்சிக்குள்ள போக முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் தானே இருக்கு. இன்னும் எடப்பாடி பழனிசாமி யாருக்கு தலைவர்? இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கும் முன்னாள் எம்எல்ஏக்களுக்கும் அவன் புதிதாக நியமிக்கப்பட்ட அந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர், மாநில நிர்வாகி அவர்களுக்கு அவர் வேண்டிய பொதுச் செயலாளர். மக்களுக்கு யாரு தலைவர்? கிளைக்கழக செயலாளர் அந்த படிவத்துல கையெழுத்து போடணும், 2 கிளை பிரதிநிதி அந்த படிவத்துல கையெழுத்து போடணும். அதெல்லாம் எங்க போச்சு? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எழுதி வச்ச அந்த சட்டத்திட்டங்கள் எங்க போச்சு? அதனாலதான் தொண்டர்களையும் மதிக்காத இந்த எடப்பாடி பழனிசாமி நாங்க மதிக்க மாட்டோம். ஒன் இந்தியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயிலானி. சசிகலா திருப்பி அதிமுகவுக்கு வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. தொடர்பான நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி நடத்திக்கிட்டு இருக்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நிறைய நிர்வாகிகளை, குறிப்பா தென் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் சசிகலாவை மறுபடியும் கட்சிக்குள்ள சேர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சில விஷயங்கள் பேசியிருக்காரு. தொடர்பாக பேசுறதுக்காக சசிகலாவினுடைய ஆதரவாளர் திரு தேனி காரணம் நம்மோட இணைஞ்சிருக்கா. பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். ஒன் இந்தியா நேயர்களுக்கும் தம்பி உங்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க தம்பி. ஆர்பி உதயகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, கறந்த பால் மடிப்புகாது, சசிகலா மறுபடியும் அதிமுகவுக்குள்ள வர முடியாது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காரு. அதை தாண்டி அவர் நிறைய விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, தான் சார்ந்த சமுதாயத்துக்கு என்ன நல்லது பண்ணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு சசிகலா தயாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆர்பி உதயகுமாரை பொறுத்த அளவுக்கு இந்த இயக்கம் இந்த நிலைக்கு காரணகர்த்தான்னு சொன்னா அவரும் அதுல ஒரு நபர் தான். ஒரு 3 பேர் குழுவுல அவரும் ஒரு ஆள் தான், முக்கிய கர்த்தா தான். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இந்த மாதிரி கூறுபட்டு கிடக்க காரணகர்த்தாவே அவரு தான். அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த சமுதாயத்துக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு. முதல்ல உங்களுக்கு சின்னமா என்ன செஞ்சாங்கன்னு முதல்ல பச்சோந்தி ஆர்பி உதயகுமார் சிந்திச்சு பார்க்கணும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வட மாவட்டங்கள்ல புரட்சி பயணம் சின்னமா போகும்போது எவ்வளவு சிறப்பான வரவேற்பு இருந்துச்சு. அதே போலதான் தென் மாவட்டத்துக்கு மக்கள் பயணமா வந்திருக்கிறாங்க. சின்னம்மா அவங்க அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு மனுஷி. அதிமுகவினுடைய பொதுச் செயலராக அவங்க எல்லா இடத்துக்கும் போறாங்க. எழுச்சியான வரவேற்பு இருக்கு. இந்த வரவேற்பை தாங்க முடியல, பார்க்க முடியல, ஜீரணிக்க முடியல ஆர்பி உதயகுமார் போன்ற அல்லக்கைகளுக்கு. ஆகவே ஏதோ ஊடகத்தில் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறார். அதையெல்லாம் செவிசாக்கி எங்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் கூட்டம் வேண்டாம் போடலாம், பொதுமக்களை கூட்டம் கூட்டி எப்ப என்னுடைய தலைமை ஏத்துக்குங்க, எனக்கு ஏன் தொடர்ச்சியா தோல்வியை கொடுக்கணும்னு கேட்க தெம்பு இல்லாதவங்க நிர்வாகிகள் கூட்டம் போடுறாங்க. நிர்வாகிகளை ஓட்டு போடுறவன், நிர்வாகிகளை கொடி பிடிக்கிறவன். நான் என்ன சொல்ல வரேன், எடப்பாடி பழனிசாமி எத்தனை முறை நிர்வாகிகள் கூட்டம் போட்டாலும் அந்த நிர்வாகி ஒழுக்கமா வேலை பார்க்க மாட்டான். ஏன்னா இந்த முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேருமே பார்க்கும்போது நிர்வாகி மட்டும் என்ன செய்ய போறான்? அதுல முக்கிய உள்ளடி நாயகனை யாரு? ஆர்பி உதயகுமார். அவரு சின்னம்மாவை பற்றி ஒரு சமுதாயம் சார்ந்து பேசுவதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறு. அவர் தன்னை சிந்திச்சு பார்க்கணும். நம்ம இந்த நிலைக்கு வந்த காரணகர்த்தா யாரு? அதை அவர் சிந்திக்கணும். ஆனா சிந்திக்கிறதுக்கு புத்தி இல்லை.
ஏன்னா புத்தி கிட்டு போய் அலையிறானவங்க. அதனாலதான் இந்த இயக்கத்தை கூறு போட்டுக்கிட்டு இருக்கானவங்க. ஆகவே ஆர்பி உதயகுமார் போன்ற பச்சோந்திகள் எல்லாம் களையப்படக்கூடிய நேரம் வந்து கொண்டு இருக்கிறது. கூடிய விரைவில் கழகத்தினுடைய அம்மாவுக்கு அடுத்தபடிய நிரந்தர பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க கண்டுள்ள அனைவரும் வரப்போறாங்க. இது போன்ற அல்லக்கைகளாம் விலக்கி விட்டுட்டு கட்சியை நிர்வாகம் செய்ய போறாங்க. அதுதான் ஒன் இந்தியா நேயர்களுக்கு இந்த தகவலை நான் சொல்ல விரும்புறேன். இல்ல ஆர்பி உதயகுமார் இன்னும் என்ன சொல்றாருன்னா, சசிகலா அவர் சார்ந்த சமுதாயத்தை பயன்படுத்தி தன்னை தான் வளர்த்துக்கிட்டார் அப்படிங்கிறார். அதே மாதிரி வந்து அவர் கேட்ட கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லலையே. தான் சார்ந்த சமுதாயத்துக்கு சசிகலா என்ன பண்ணார் அப்படிங்கிறதுக்கு நீங்களும் பதில் சொல்லலையே. இல்ல ஒரு விஷயம், தன்னை சார்ந்த சமுதாயம் ஏன் அவரை பிரிச்சு பாக்குறீங்க? நான் இதுக்கு முன்னாடி வட மாவட்டங்கள்ல புரட்சி பயணம் போனாங்க. அங்க எப்படி பல்லாயிரக்கணக்கான மக்கள் சின்னமா வரவேற்றாங்க, கட்சியினுடைய குறைகளை சொன்னாங்க, நிர்வாகிகளோட குறையை சொன்னாங்க. அவர் எப்படி ஒரு ஜாதிக்குள்ள அடக்கலன்னு நான் கேட்கிறேன். இந்த முட்டாளு இந்த ஆர்பி உதயகுமார் சின்னம்மா என்ற ஒரு பொதுவான ஒரு பெண்மணிய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஒரு ஜாதிக்குள்ள நீ ஏன் அடக்குறன்னு கேட்கிற. நீ வேண்டா ஜாதி ரீதியா வேண்டாம் இருக்கலாம், சின்னம்மா ஜாதி ரீதியா கிடையாது. ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லதை நினைச்சுதான் நல்லதை செய்யணும்னு அவங்க துடிச்சிட்டு இருக்காங்க. கட்சி அதிமுகவை பொறுத்த அளவுக்கு ஜாதி பேதம் கிடையாது, மதவேதம் கிடையாது, அது உங்களுக்கு தெரியும். ஆனா இதுல என்ன விஷயம்னா, முக்குளத்தூர் மக்கள் அதிகமா இந்த கட்சியை விரும்பினாங்க. அதுக்காக வேண்டி சின்னம்மாவுக்கு அந்த முக்குளத்தூர் சாயம் பூச வேண்டாம். எல்லாரும் எல்லா சமுதாயத்தில் இருக்கிறாங்க, அத்தனை பேருமே. இப்ப சின்னம்மா பக்கத்துல இருக்க முக்குளத்தூர் மட்டுமா இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த சமுதாய மக்கள் இருக்காங்க, அனைத்து மதத்தினரும் இருக்காங்க. அப்படின்ற போது ஒரு ஜாதிக்குள்ள திணிக்கிறதெல்லாம் இனிமேல் ஆகாது. ஜாதிக்கு என்ன பண்ணாங்க, நீ என்ன பண்ண? முதல்ல நான் என்ன சொல்ல, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உன்னால ஜெயிக்க முடியுமா? வரக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி, கிராமப்புற உள்ளாட்சி வரப்போகுது 3 மாசத்துக்குள்ள. அதுல என்னத்தை கிழிச்சு கேம்பெயின் நட போறீங்க? உங்களால எதுவுமே செய்ய முடியாது. அந்த முக்குளத்து மக்கள் உங்களுக்கு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. சின்னம்மாவை பொறுத்த அளவுக்கு ஒட்டுமொத்த சமுதாயம் அதுதான் ஒருதாய மக்களா பாக்குறாங்க. நீங்க தானே ஜாதியா பாக்குறீங்க. எடப்பாடி கம்பெனி தானே ஜாதி பாக்குறது, ஜாதி அரசியல் பண்ணிட்டு இருக்கு. அதைத்தானே சின்னமாவே ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, ஜாதி ரீதியா கட்சி போயிடுச்சு அப்படின்னு. நீங்களே சொல்றீங்க முக்குளத்தூர் மக்கள் வந்து அவங்களை ஒதுக்கி வச்சிட்டாங்க அப்படின்னு. அப்படின்னா நீங்க தானே ஜாதி அரசியல் பண்றதா ஒண்ணு வரும். இன்னொன்னு தான் சார்ந்த சமுதாயத்தை பயன்படுத்தி சசிகலா தன்னை வளர்த்துக்கிட்டாருன்னு சொல்றாரு. அந்த முக்குளத்தூர் சமூக மக்கள் அதிமுக அதிகமா விரும்புனாங்க அப்படிங்கறத நீங்களும் சொல்றீங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு புள்ளிக்கு தானே நகருது. தான் சார்ந்த சமுதாயத்தை பயன்படுத்தி சசிகலா தன்னை வளர்த்துக்கிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கான பதில் இல்லையே. இல்ல தான் சார்ந்த சமுதாயம் எல்லா ஒரு விஷயம் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்க, மக்கள் விரும்புறாங்க. இப்ப குறிப்பிட்ட வந்து முக்குளத்தூர் சமுதாயத்துக்களை மட்டும் அவங்களை திணிக்க வேண்டாம். அவர் சொல்றதை மட்டும் நீங்க மனசுல ஏத்துக்க கூடாது. ஒட்டுமொத்த சமுதாய மக்களை அவங்களதான் தலைவியை ஏத்துக்கிறாங்க. அதை ஏன் இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாய வட்டத்துக்குள்ள கொண்டு வரணும்? இல்லைங்க, ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. அம்மா இருக்கிற போதே வந்து பேர்வாரியான முக்குளத்தூர் வாக்குகள் விழும் அதிமுகவுக்கு. அதுதான், அதை வந்து மறுத்து பேச முடியாது. அதுக்காக வேண்டி சின்னம்மா வந்து முக்குளத்தூர் மட்டும்தான் ஆதரிக்கிறாங்கன்னு சொல்றது அது முட்டாள்தனம் இல்லையா? இல்ல இப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி நடத்த நிர்வாகிகள் கூட்டத்துல நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. இதுல சசிகலாவை சேர்க்கணும் அப்படின்னு நேம் டிராப் பண்ணி கேட்டதுங்க யாருன்னு பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகள் தான். இதுலயே வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டு எல்லாம் சரிங்கிற இடத்துக்கு தானே நகருது. ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தேவர் குரு பூஜைக்கு வரக்கூடாதுன்னு அறிக்கை கொடுத்தது அந்த மக்கள் தான். வந்தா பிரச்சனையாகும் சொன்னதும் அந்த மக்கள் தான். வந்த பிறகு பிரச்சனை ஆனதும் அந்த மக்கள் தான். அப்ப அந்த மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்திருக்கிறான்னு நீங்க தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும், அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்கள். அப்ப இந்த தலைமையை அந்த மக்களுக்கு பிடிக்கல. யாராவது இருந்துட்டு போங்க, ஆனா எடப்பாடி பழனிசாமி தேவையில்லைன்னு சொல்றாங்க. அது எதுக்கு சின்னம்மா பக்கம் திருப்புறீங்க? உங்களுக்கு பிடிக்கல அந்த சமுதாய மக்களுக்கு. அதே மாதிரி சசிகலாவினுடைய பயணம் பெருசா எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தின மாதிரி தெரியல. ஆர்வி உதயகுமார் சொல்றாரு அவங்க போறது வந்து அரசியல் சுற்றுப்பயணம் இல்ல, சுற்றுலா பயணம் அப்படின்றாரு. இல்ல, அப்படித்தான் சொல்லுவார். நான் என்ன சொன்ன, கூலிக்கு ஆளை பிடிச்ச மாநாடு நடத்தி வெற்றி தமிழன் பட்டம் கொடுத்தீங்களே, 10 தொகுதி பழனிசாமின்னு மக்கள் பட்டம் கொடுத்துருச்சு. யாரு? உங்களுடைய பொதுச் செயலாளர். நீங்க சொல்றீங்களே தற்காலிக பொதுச் செயலாளர் யாரு? எடப்பாடி பழனிசாமிக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, நேற்று அங்கதான் நான் இருந்தேன். ஏன்னா குற்றாலத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல மணி நேரம் காத்திருந்து அந்த மலைக்குள்ள சின்னம்மா வரவேற்றாங்க. அது ஊடகத்துல எல்லா ஊடகம் காமிக்கிறது கிடையாது, ஆனா வலைதளங்களை நிறைய காமிக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க பாருங்க, முதல்ல எடுத்து பாருங்க. ஜேடிவில முழுமையா காமிச்சாங்க. அப்ப அந்த ஏரியாவுல எவ்வளவு சிறப்பான வரவேற்பு. அந்த வரவேற்பை பார்த்துட்டு இவங்களால ஜீரணிக்க முடியல. அதனால எதாவது சொல்லணும்.
எதவாலும் சொல்லி மக்களை குழப்பவே முடியாது. மக்களை குழப்ப முடியாது, தொண்டர்களை குழப்ப முடியாது. நீங்க இதுக்கு ஆக மாட்டேங்கன்னு வடிவேல சொன்னது மாதிரி சொல்லிட்டாங்க மக்கள் இந்த எடப்பாடி கம்பெனி. ஆகவே அம்மாவுக்கு அடுத்தபடியா சின்னமாதான் இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியும். அப்பதான் கடக்கோடி தொண்டை காலர் தூக்கி நடக்க முடியும். இதுதான் மக்களுடைய எண்ணம், தொண்டருடைய எண்ணம். அதை குழப்பறதுக்கு அதை ஜீரணிக்க மாட்டாப்ப எதாவது ஊடகத்துக்கு சொல்றதுக்கு இந்த பதில் சொல்லிட்டு இருக்கேன் நான். இல்ல ஜெயலலிதாவுக்கு அப்புறம் சசிகலாவால தான் அதிமுக வழிநடத்த முடியும் அப்படின்னா, சசிகலா வந்து ஒரு சுற்றுப்பயணம் போறாங்க. அதுவும் வந்து ஒரு புரட்சி சுற்றுப்பயணம், இல்ல நீதி கேட்டு போற பயணம் மாதிரியான ஒரு விஷயத்த நடத்துறாங்க அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கணும். அதிமுக தொண்டர்கள் ஒரு பின்னாடி வந்திருக்கணும்ல. இது முதல் முறை கிடையாது சசிகலா இந்த மாதிரி சுற்றுப்பயணம் போறது. கடந்த காலங்களில் ஒரு சுற்றுப்பயணம் போனப்பயும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. இப்பயும் வந்து ஒரு தாக்கம் இல்லாம தானே போய்கிட்டு இருக்கு. நீங்க தேர்தலில் எதிரொலி 2024 மக்களவை தேர்தலில் தேனி ராமநாதபுரம் தவிர்த்து வேற எந்த தொகுதியில வந்து உங்களால அதிமுக பின்னுக்கு தள்ள முடிஞ்சது? எதுல ஜெயிச்சு வந்துட்டாங்க? நான் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. சின்னம்மா சுற்றுப்பயணத்தினுடைய தாக்கம் தான் 10 தோல்வி பழனிசாமி என்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதிமுக தொண்டர்கள், பொதுமக்களும் சரி. ஏன்னா ஏதோ ஒரு மூலையில மாவட்ட செயலாளர் இருந்த ஒரு எடப்பாடி பழனிசாமிய நினைச்சு பார்க்காத ஒரு பதவியை கொடுத்த அந்த மனுஷிய நீங்க யாரு, உங்களுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்டதனாலதான் கடக்கோடி தொண்டை தீர்ப்பளிச்சிருக்கிறான். அதுதான் சின்னம்மாவுடைய தாக்கம். அந்த புரட்சி பயணம் ஆரம்பத்துல வட மாவட்டங்கள்ல போனாங்க, இப்ப தென் மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எந்த தேர்தல் மீறி அதுதான் சொல்ல வரும், எந்த தேர்தலையும் நீங்க டெபாசிட் வாங்க முடியாது. சின்னம்மா தலைமை ஏற்காவிட்டால் அது சின்னம்மாவோட முடிவு இல்ல, பொதுமக்களுடைய முடிவு. சின்னம்மா கட்சி ஒன்றிணைக்க பாக்குறாங்க. ஆனா சின்னம்மா தலைமை ஏற்காவிட்டால் எந்த தேர்தலிலும் எந்த இடத்திலும் இவர்கள் வெற்றி பெற முடியாது என்பதை தொண்டர்கள் தீர்மானித்து வைத்திருக்கும் போது நீங்க என்ன புடிச்சுக்கிட்டு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கீங்க? மறுபடியும் சின்னமாவோட ஒரு குற்றச்சாட்டு, ஏதாவது ஒண்ணு பேசிடுறது, நாங்க சரியாத்தான் இருக்குன்றது. தொடர்ச்சியா நிர்வாகிகள் கூட்டம் நடத்துறாப்புல மாவட்ட செயலாளர் வருவேன், ஒன்றிய செயலாளர் வருவான், நீங்களால் நியமிக்கப்பட்டது வருவா. தொண்டர்கள் வர்றானா? தொண்டர்கள் கூட்ட முடியுமா? ஒன் இந்தியா மூலியமா நான் கேட்கிறேன். தொண்டர்களை கூப்பிட்டு நீங்க கேளுங்க, என்னப்பா குறை, எங்களுக்கு ஆதரிக்கல, எதுக்கு நீங்க வேலை செய்யல, எதுக்கு நீங்க ஓட்டு போடல, கேளுங்க. கேட்க துப்பு இருக்கா உங்களுக்கு? கேட்க முடியாது. ஏன்னா நீங்க பதவி எடுத்ததே வந்து தொண்டர்களுடைய விருப்பம் இல்லாமல் நீங்களால் நியமிக்கப்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் கட்டுக்கட்ட பணத்தை கொடுத்து பேரம் பேசி அதிரடியா நீங்க பதவி எடுத்துட்டீங்க. ஆனா அதிமுகவின் விதிப்படி கிளைக்கழக செயலாளர் அந்த படிவத்துல கையெழுத்து போடணும், 2 கிளை பிரதிநிதி அந்த படிவத்துல கையெழுத்து போடணும். அதெல்லாம் எங்க போச்சு? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எழுதி வச்ச அந்த சட்டத்திட்டங்கள் எங்க போச்சு? அதனாலதான் தொண்டர்களே மதிக்காத இந்த எடப்பாடி பழனிசாமி நாங்க மதிக்க மாட்டோம். எத்தனை வருஷமாகட்டும் நாங்க தோல்வியைத்தான் கொடுப்போன்றாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் சின்னம்மாவுடைய புரட்சி பயணத்தின் வெளிப்பாடுதான் இந்த தொடர் தோல்வி. தாக்கம் என்ன இல்ல, நீங்க கேட்டீங்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க, என்ன தாக்கம்? இந்த தோல்விதான் தாக்கம். எடப்பாடி பழனிசாமி பணம் இருக்கு, படைபலம் இருக்கு, வாக்கு சேகரிக்க வாக்கு போட எடப்பாடி பழனிசாமியை பத்தி பேசி பொதுமக்கள்கிட்ட எடுத்துரைக்க ஆள் இல்லையே. அப்ப அவங்களா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த நபர்கள் என்ன செய்யறாங்க? அம்மாவோட இருந்த அந்த நபர்கள் சின்னம்மா என்னைக்கு தலைமை ஏற்கிறாங்களோ அன்னைக்குத்தான் நாங்க அதிமுக வேலை பார்ப்போம்னு சொல்றாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் தாக்கம். நீங்க சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமியால வந்து நிர்வாகிகளை தான் திரட்ட முடிஞ்சது, தொண்டர்களை திரட்ட முடிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அதற்கான அளவுகோல்கள் வந்து பெரிய அளவில் இல்லை. தொண்டர்களுடைய பலம் யாருக்கு இருக்கு அப்படின்றத வந்து கணக்கிடுறதுக்கான முறை இல்லை. அதே மாதிரி இந்த நேர்காணல் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க ஆர்பி உதயகுமாருக்கு சசிகலா என்ன பண்ணாருன்றத வந்து அவர் யோசிச்சு பார்க்கட்டும் அப்படின்னு. அதனுடைய அர்த்தம் என்ன? இங்க இருக்கிற அதிமுக நிறைய நிர்வாகிகள் சசிகலாவால கொண்டு வரப்பட்டவங்க அப்படிங்கிறது தான். ஏன் அவங்களாம் சசிகலா பின்னாடி வரல? இல்ல ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஏன் வரலன்றத அவங்களதான் கேட்கணும். ஏன்னா கோடி கோடியா வந்து கையெழுத்து போட்டு பணம் வாங்கியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி. பல ஆயிரம் கோடி ரூபாய் இந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்துல கேப்பார் கட்டு கிடந்துச்சு தமிழக அரசு. அப்படின்ற போது பல ஆயிரம் கோடியை சம்பாதிச்ச எடப்பாடி பழனிசாமி கிட்ட எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு பல ஆயிரம் இவங்க பல கோடியை வாங்கியிருக்காங்க. அதனாலதான் அங்க தொங்கி நிக்கிறான். இது எத்தனை வருஷத்துக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே ஆர்பி உதயகுமார் இன்னைக்கு பேசுறாருன்னா அவரும் சிந்திப்பாரு. என்ன சிந்திக்கிறாருன்னா, நம்ம எப்படி இதே மாதிரி முன்னாள் அமைச்சராகவே நம்ம நீடிக்க முடியுமா? என்னைக்கு நம்ம ஜெயிக்கிறது? அடுத்த சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பா நம்ம ஜெயிக்க முடியாது, மக்கள் ஏத்துக்கல. நம்ம அதே மாதிரி இருக்கக்கூடிய வரக்கூடிய தேர்தல் தோக்க போறோமே, நம்ம என்னைக்கு அதிகாரத்துக்கு வரும்னு அத்தனை அமைச்சர் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஆர்பி உதயகுமார் தவிர்த்து மத்த யாரும் வாய் திறக்க மாட்டேன்றாங்களே. என்ன காரணம்? கட்சி ஒன்றுபடணும்னு சொல்றாங்க. ஒரு 6 பேர் கொண்ட குழுவே வந்து எடப்பாடி பழனிசாமி வீட்டுல போய் வார்னிங் கொடுத்திருக்கிறாங்க.
கட்சி ஒன்றுபடாம தொண்டர்கள் வேலை பார்க்க மாட்டாங்க, தொண்டரோட வெறுப்பை சம்பாரிச்சுட்டோம் நம்ம, ஆகவே கட்சி ஒண்ணு சேருங்க, சின்னம்மா தலைமையை ஏத்துக்கிறோம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு கெடு போட்டு வந்திருக்கிறாங்க. அது சம்பந்தமா நிறைய ஊடகத்துல பேசியிருந்தோம். ஆகவே ஆர்பி உதயகுமாருடைய பேச்சுக்கெல்லாம் நாங்கள் செவிசாக்க நேரம் இல்லை. ஏன்னா ஆர்பி உதயகுமாரை தனது தொகுதியில ஏத்துக்கல, தனியா போக முடியாது. அந்த மாப்பிள்ள தனியா அந்த ஆள் வெற்றி பெற்ற அந்த எம்எல்ஏ வெற்றி பெற்ற அந்த தொகுதியில தனியா போக முடியாது, போன செருப்பு கொண்டு அடிப்பானுங்க. அந்த அளவுக்கு மக்களால் புறக்கணிக்கப்பட்டவன் தான் ஆர்பி உதயகுமார். இவர் சின்னம்மாவை குறை சொல்வதற்கு என்ன அருகதை இருக்கு இவனுக்கு? நீங்க அந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் பேசுனதை பத்தி சொன்னீங்க. அந்த 6 முன்னாள் அமைச்சர்களும் அதிமுக ஒருங்கிணையணும்னு கேட்டாங்களே ஒழிய சசிகலா அதுக்கு தலைமையே இருக்கணும்னு சொல்லவே இல்லையே. அப்படி சொன்னா எந்த தகவல்? ஒரு விஷயம் இல்ல நான் என்ன சொல்ல வரேன், எங்க கட்சி அலுவலகத்திலே குரல் ஒலிக்கிற போது தனியா போய் என்னென்ன பேசியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சின்னம்மா ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட போக்கு பிடிக்கல. அப்ப தோல்வியா வந்துட்டு இருக்கும் போது அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க, ஏன் பிரிஞ்சு கிடக்கணும், எப்பயும் போல ஒன்னா இருப்போம், சின்னம்மாவுக்கு உள்ள அதிகாரத்தை நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது கூடிய வரையில் எல்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க தம்பி, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா இப்ப வரைக்கும் சசிகலாவை சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் போய் சொல்றாங்க. நான் ஒரு 2 விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். சசிகலா கட்சியை விட்டு அனுப்பப்பட்டப்போ அந்த முடிவு தன்னிச்சையா எடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையை கொண்டு வந்துட்டு சசிகலாவை கட்சியை விட்டு அனுப்புனாங்க. ஆனா இப்ப பாருங்க, சசிகலாவை கட்சியில சேர்க்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட தானே போய் கேட்கறாங்க. அப்போ ஸ்டில் அவங்க எடப்பாடி பழனிசாமி தானே தலைவரா ஏத்துக்கிட்டு இருக்காங்க, தலைவரா நினைக்கிறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி நினைச்சாதான் சசிகலாவால கட்சிக்குள்ள போக முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் தானே இருக்கு இன்னும். இல்ல நீங்க நினைக்கிறது அது ஒரு பக்கம் அவங்களுக்கு வேண்டாம், சரியா இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி யாருக்கு தலைவர்? இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கும் முன்னாள் எம்எல்ஏக்களுக்கும் அவன் புதிதாக நியமிக்கப்பட்ட அந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர், மாநில நிர்வாகி அவர்களுக்கு அவர் வேண்டாம் ஒரு பொதுச் செயலாளர். மக்களுக்கு யாரு தலைவர்? தொண்டனுக்கு யாரு தலைவர்? அதைத்தான் எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. தொண்டர்கள் என்ன சார் அளவுகோல்? சசிகலா வெளியில இருந்தப்பதான் அதிமுக 65 இடங்களை ஜெயிச்சது. சசிகலா வெளியில இருந்தப்பதான் இப்ப 1 கோடி ஓட்டுகள் வாங்கியிருக்கு. ஒரு விஷயம் தம்பி, 1 கோடி ஓட்டுன்னு சொன்னீங்க நீங்க. அம்மா காலகட்டத்திலே 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு பேர் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோடி தொண்டர்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம், புதிதாக சேர்த்து மொத்தம் 2 கோடி தொண்டர்னு சொன்னாங்கல்ல. இந்த வெக்கம் கட்டவங்க மீதி அந்த 1 கோடி தொண்டர்கள் ஓட்டு எங்க போச்சா? அதுலயும் பல கட்சி கூட்டணி வச்சு, நான் என்ன சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி தனிச்சுட்டு இருந்தா இதை காட்டிலும் கவலைப்பட்டு போயிருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க. இதுல தேமுதிமுகவுடைய அந்த அனுதாப வாக்குகள், அந்த தலைவர் இறந்து போனாரு, அதே போல கிருஷ்ணசாமியோட வாக்குகள், இன்னொரு இஸ்லாமிய கட்சியோட வாக்குகள், அத்தனை வாக்கு சேர்ந்துதான் இந்த ஓட்டு. இதை சொல்றதுக்கு வெக்கமா இல்லையா உங்களுக்கு? ஏன்னா 1.5 கோடி தொண்டர்கள் நாங்க வச்சிருந்தோம், அது உண்மை. நீங்க 50 லட்சத்தை சேர்த்துட்டீங்கன்னு சொல்றீங்க. அப்ப 2 கோடி தொண்டர்கள், அப்ப 2 கோடி ஓட்டு வேண்டாமா? பொதுமக்கள் உங்களை ஆதரிக்கலன்னு சொல்லுங்க. இந்த 2 கோடி ஓட்டு எங்க? 1 கோடி எங்க? சும்மா குப்பரக்கா விழுந்து மூக்குடைஞ்சாலும் என் மீசில மண்ணோட்டல்னு பேசிக்கிறானுவ. ஆனா அவங்களுக்கு உள் மனசு உறுத்திக்கிட்டு இருக்கு, சின்னம்மாவை சேர்க்காமல் இனி சட்டமன்றத்துக்குள்ள அடுத்தது தான் பதவி, இன்னும் அவ்வளவுதான் 17 மாசம் இருக்கு. அதுக்கடுத்து எம்எல்ஏ பதவி கிடையாது, எதிர்கட்சி தலைவர் பதவி கிடையாது, எந்த பதவியும் கிடையாது. சட்டமன்றத்துக்குள்ள கால் வைக்க முடியாது. நீங்க அதை உணர்ந்திருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட அமைச்சர்கள், அதை வரவேற்கிறாங்க அத்தனை பேருமே. எடப்பாடி பழனிசாமி நினைச்சாதான் என்ற கிடையாது, நினைச்சுதான் ஆகணும், முடிவெடுத்துதான் ஆகணும், இல்லாட்டி வழி இல்லை. இல்ல இப்ப நீங்க சொல்ற டோன் எப்படி இருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலன்னா அவரை கட்சியை விட்டு ஒதுக்கிடுவாங்கன்ற மாதிரி சொல்றீங்க. ஏன்னா அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லையே. உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளும் செய்வாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதுக்கு உண்டான ஆதித்த பணிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த நிர்வாகிகளுடைய அந்த கருத்தை அவர் ஏத்துக்கலன்னா அப்புறம் என்ன, நீ நம்ம தலைவர், அப்ப கருத்தை ஏத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. இப்ப ஒரே ஒரு விஷயம் தம்பி, எடப்பாடி அணியில ஒரு கிளை செயலாளர் இருக்கானா, அந்த கிளைக்கழக செயலாளர் என்ன நினைப்பா? நம்ம தலைவர் ஜெயிக்கணும், நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆகணும், அப்பதான் நம்மளுக்கு நல்லா இருக்க முடியும் நினைப்பா. நீ தான் தோல்வி நான் என்ன தொடர் தோல்வியே. அப்ப அந்த கிளைக்கழக செயலாளர் என்ன பண்ணுவான்? அதுதான் சொல்ல வரேன். ஒரு தொண்டனு கூட தனது இயக்கம் என்பது அதிகாரத்தில் இருந்தா தான் அது அவனுக்கு மரியாதை. ஆகவே இந்த விஷயத்துல அதிமுகவை தலைமையேற்று நடத்தக்கூடிய விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஆக மாட்டார் என்பதை தெல்ல தெளிவாக தமிழக மக்கள் புறப்படிட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாங்க முன்னாள் அமைச்சர்கள். நீ கேளு, கேட்காம போ, எக்கேடு கெட்டு போ.
வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள சின்னம்மா தலைமை ஏற்பார்கள் அனைவரும் ஒன்றிணைந்து. இதை நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். நீங்க வந்து என்னதான் இதுல சமூக ரீதியான பிரச்சனைகள் இல்ல அதிமுகவை சமூக ரீதியா பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும், வெளியில இருந்து பார்க்கும்போது அதிமுகவினுடைய இந்த பிரிவு, இந்த பிளவு அப்படிங்கிறது வந்து சமூக ரீதியான ஒரு பிளவா தான் தெரியுது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, எடப்பாடி பழனிசாமி சார்ந்த சமூகத்துல இருந்து யாராவது பேசுவாங்களா அதிமுகவுக்குள்ள? ஆனா சசிகலா கட்சிக்குள்ள வர முடியாதுன்னு சொல்லி ஆர்பி உதயகுமாரே பேசுறாரே. இதுல ஒரு விஷயம் நல்லா ஆர்பி உதயகுமார் தான் சொல்லிட்டேன். அவன் ஒரு பச்சோந்தின்னு சொல்றேன். அவனுடைய கடந்து வந்த பாதையை நீங்க முதல்ல யோசிச்சு பார்க்கணும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன், எங்களுக்கு அதிமுக ஒன்றுபட வேண்டும், சின்னம்மா தலைமை இயக்கின்றோம். அந்த அந்த எடப்பாடி கம்பெனியில அந்த எடப்பாடியோட சமுதாயம் சார்ந்த ஒரு கட்சி தலைவர் அவரே வந்து சின்னம்மா தான் தலைமை இயக்கணும் தனியரசு சொல்லிட்டு இருக்காரு தொடர்ச்சியா தொலைக்காட்சிகள்ல. அப்ப சின்னம்மா ஜாதிய ரீதியான தலைவரா? அதை சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? தனியரசு யாரு? அவர் முக்காலத்துவ தலைவரா? இல்லையே. அந்த சமுதாயம் சார்ந்த தலைவர், அந்த கவுண்டர் இனம் சார்ந்த ஒரு கட்சி இயக்கத்தினுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர். அவர் சொல்றாரு அதிமுக நல்லா இருக்கணும், இந்த துரோகி எடப்பாடி கையில் இருக்கக்கூடாது, கட்சி நாசமா போயிட போகுது, சின்னம்மா தான் தலைமை இயக்கணும் அவர் சொல்றாரு. அவரு என்ன சின்னம்மாவை வேற்றுமையா பார்க்கிறாரா? அந்த சமுதாய மக்களே வந்து சின்னம்மாவை போற இடத்துல சிறப்பான வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்ற போது இந்த எடப்பாடி கம்பெனியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அவங்க பேசித்தான் ஆகணும். எங்களை பொறுத்தளவுக்கு, சின்னம்மாவை பொறுத்தளவுக்கு அதிமுக தொண்டர்கள் அனைவருமே ஒருதாய் மக்கள். எங்களுக்கு ஜாதி வேற்றுமை கிடையாது. ஜாதியை திணிக்க வேண்டாம் நாங்க சொல்றோம். ஜாதி அரசியல் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி, அது செல்லுபடி ஆகல தமிழகத்திலே. இல்ல சார், இப்போ செல்லூர் ராஜு மாதிரியான முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான விஷயத்த கூட பேசுறாங்க. செல்லூர் ராஜு அன்னைக்கு கொடுத்த பேட்டி அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கருத்துக்களோட தான் இருந்தது. ஆனா அவங்களுமே வந்து சசிகலாவுக்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரியான இடத்துக்குலாம் நகரலையே. இல்ல எல்லாம் சரியா இருக்கிறாங்க. கூடிய விரைவில் அதை பத்தி பேசதான் போறோம். எல்லாருமே சரியா இருக்கிறாங்க, ரெக்கில் இருக்கிறாங்க. சின்னம்மா கண்ணாசச்சா எல்லாம் சரியாயிடுவாங்க. அவங்க முதல்ல மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்க, மக்களுடைய மனம் நிறைகுறையில கேட்டுட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா இது நடக்கதான் போது. நான் தான் சொல்லிட்டேனே, இந்த வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடியே சின்னம்மா தலைமையில அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் ஒரு மாபெரும் வெற்றியை கொண்டு வருவோம். அது நடக்கதான் போகுது. இப்ப செல்லூர் ராஜு பேசுறாரு, ஆர்பி உதயகுமார் எதிராக பேசுறாரு, எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இந்த குறிப்புகள், அதே போல வட மாவட்டம் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அத்தனை பேரும் சேர்ந்து சின்னம்மாவை சேர்த்துக்கிற சொல்றாங்க, சின்னம்மா தலைமையாக்குன்னு சொல்றாங்க. அப்ப குழப்பம் ஆகி போச்சு. அப்ப இந்த குழப்பத்தை தீர்க்கிறது யாரு? குடும்ப தலைவி. குடும்ப தலைவினா யாரு? இந்த அதிமுகவினுடைய இந்த குடும்பத்துக்கு புரட்சித்தாய் சின்னம்மாவை தவிர்த்து வேற யாரும் வழிநடத்த முடியாது என்பதை தொண்டர்களும் பொதுமக்களும் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டி கொண்டிருக்கிறார்கள். இல்ல சார், இப்போ தேர்தல் முடிவு வந்ததுக்கு பிறகு சசிகலா ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. ஒருங்கிணைஞ்சு வந்து நம்ம இனிமே தேர்தலில் சந்திப்போம், தோல்விகள்லாம் போதும், ஜெயலலிதா இல்லம் வந்து எப்பவுமே திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்கிட்டு யாரு வந்தாங்க? அட்லீஸ்ட் வெளிப்படையா பேசலனாலும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் யாராவது சசிகலா கிட்ட பேசியிருக்காங்களா? தலைமை ஏத்துக்கோங்க. எத்தனையோ பேர். ஒரே விஷயம் தம்பி, சின்னம்மா கிட்ட எந்தெந்த அமைச்சர்கள் போன்ல பேசுறாங்க, ரகசியமா சந்திக்கிறாங்க என்பதை நான் ஊடகத்துல இப்ப சொல்ல முடியாது. ஆனா எல்லாரும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாரும் அதுதான் சார், ஒரு சிலர் தவிர எடப்பாடி பழனிசாமி, இந்த ஆர்பி உதயகுமார் போன்ற பச்சொந்திகள், அதே போல KP முனியசாமி, ஜெயக்குமார், இது போன்ற நபர்கள் தான் பேச முடியாது. மத்த அத்தனை பேருமே சின்னம்மாட்ட பேசிக்கிட்டு ஆலோசனை கேட்டுதான் இருக்கிறாங்க. இது கூடியவரை இப்ப நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்கன்றது விஷயத்த நீங்க பேசுவீங்க. ஏன்னா எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சின்னம்மா. வெட்ட வெளிச்சமா நம்ம பேசிட முடியாது. வெட்ட வெளிச்சமா நான் உலகத்துல சொல்ல முடியாது இப்போதைக்கு. பாப்போம் சார், நீங்க அந்த என்னைக்கு வெட்ட வெளிச்சமாகுதுன்னு பார்க்கலாம். நீங்க நினைக்கிற மாற்றங்கள் நடக்குதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க நினைவும் கருத்து மிக்க நன்றி. நன்றி தம்பி, நன்றி நன்றி. மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.